ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பிடி கொழுக்கட்டை எப்படி சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அரை மணி நேரம் கூட ஆகாது. ரொம்ப சுலபமாக சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்காக நான் இப்போ ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது 1/4 கிலோ அரிசி மாவு. நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருப்பேன். எப்போவுமே அந்த அரிசி மாவு தான் எடுத்துக்கிறேன். பச்சரிசியை நான் கழுவி காய வச்சுட்டு அதை அப்படியே நான் மாவு மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட இது போல் வீட்டில் அரைச்ச மாவு இல்லைன்னா நீங்கள் கடையில் கொழுக்கட்டை மாவு, இடியாப்பம் மாவு இருக்குல்ல, அந்த மாவு கூட எடுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 கிலோ அளவுக்கு மாவு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ வெல்லம் தண்ணி காசுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வெல்லத்தை காசி எடுத்துக்கலாம். வெல்லம் அதே அளவுக்கு எந்த அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது போல் கொழுக்கட்டை செய்யும்போது பாகு வெல்லமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் கொழுக்கட்டைக்கு. அதனால் இது போல் பாகு வெல்லம் வாங்கி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி இதை நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கணும். இதுக்கு பாகுபதம்லாம் எதுவும் தேவை கிடையாது. ஆனால் நமக்கு இந்த வெல்லம் கரைஞ்சி தண்ணி கொதித்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வெல்லம் கரைச்சி விட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி நமக்கு கொதிக்க ஆரம்பிக்குதுல, இந்த நேரம் நம்ம கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த மாவில் வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த அரிசி மாவில் நம்ம ஒரு வடிகட்டி வச்சு இந்த வெல்லம் தண்ணியை அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வெல்லம் தண்ணி சேர்த்துக்கணும். ஒரே அடியாக நம்ம எல்லா வெல்லம் தண்ணியும் சேர்த்துக்கூடாது. ஒரு சில மாவுக்கு ஈரப்பதம் குறைவாக எடுக்கும். அதனால் வெல்லம் தண்ணி நம்ம ஒரே நேரம் சேர்த்துட்டோன்னா அப்புறம் மாவு ரொம்ப ஈரமாயிடும். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்கிற வெல்லம் தண்ணியை நம்ம சேர்த்துட்டோன்னா தான் இந்த மாவும் அப்படியே வெந்து வர ஆரம்பிக்கும். இது போல் சூடோடு நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெல்லம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த அளவுக்கு நான் வெல்லம் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இது போல் கையிலேயே நம்ம இந்த மாவை உதிரி உதிரியாக கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எதுக்காக சேர்க்குறோன்னா, இந்த கொழுக்கட்டையில் நம்ம வெல்லம் சேர்க்குறோம்ல, அந்த வெல்லத்தோட இனிப்பு நல்லா கொழுக்கட்டையில் எடுத்து கொடுக்கறதுக்காக தான். இது போல் மாவுக்கு கையை வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அந்த சூடுலேயே அது அப்படியே நல்லா ஆவி கட்டினது போல் ஆகும் அந்த மாவு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் 2 தேங்காய் பதி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரை மூடிட்டு இதை நம்ம நல்லா ஒரு 10 செகண்ட் போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக இருக்குல்ல, இந்த தேங்காய் எடுத்து நம்ம அப்படியே கொழுக்கட்டையில் சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாவு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறினதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குல்ல, இப்போ நம்ம இதில் மீதமுள்ள வெல்லம் தண்ணியும் சேர்த்து கலந்து எடுத்துக்க போகிறோம் கொழுக்கட்டை பதத்துக்கு. இப்போ இந்த வெல்லம் தண்ணி மீதம் இருக்கிறதையும் நான் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துக்கிற வெல்லமும் தண்ணியும் கரெக்டான அளவு இருந்ததுனால எனக்கு கரெக்டாகவே இந்த மாவுக்கேற்ற வெல்லம் தண்ணி ரெடியாக இருந்தது. உங்களுக்கு சப்போஸ் இந்த வெல்லம் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக நீங்கள் சுடு தண்ணி வச்சு கூட கலந்து விட்டுக்கலாம் இந்த மாவை. இப்போ இது போல் நம்ம கொழுக்கட்டை மாவை நல்லா கொஞ்சம் பிடி கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம மாவை சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது போல் பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ நம்ம தேங்காய் திருகி வச்சுருந்தோம்ல மிக்ஸி ஜாரில், அந்த தேங்காயும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தேங்காய் திருகலும் இந்த மாவும் ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுடலாம். கொழுக்கட்டைக்கு இது போல் மாவு கலந்து விடும்போது மேலோட்டை கலந்து கொடுக்கக்கூடாது, நல்லா அழுத்தம் கொடுத்து கலந்து கொடுக்கணும். கொழுக்கட்டைக்கு மாவு இது போல் நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிணையுவோம்ல, அந்த மாதிரி நமக்கு ஈரத்தன்மை கரெக்டான பதம் இருக்கணும். அப்போ தான் இது போல் கொழுக்கட்டை பிடிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தை ஆவி கட்டிடலாம்.
கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை ஆவி கட்டி விட்டுடலாம். அதுக்குள்ளேயே நம்ம கொழுக்கட்டையை நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். ஈஸியாக நமக்கு இந்த மாவு வந்து கொழுக்கட்டை பிடிக்க ரொம்ப சுலபமாக வருது பாருங்கள். கையிலெல்லாம் ஒட்டாமல் ஈஸியாக நமக்கு அப்படியே இது போல் பிடிச்சி எடுத்துக்குங்க. இப்போ மீதமுள்ள மாவையும் இது போல் கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணி பிகினர்ஸ் கூட செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் சாஃப்டான டேஸ்டியான பிடி கொழுக்கட்டை கிடைக்கும். இப்போ நம்ம இதை அப்படி எடுத்து இட்லி பாத்திரத்தில் ஆவி கட்டிடலாம். இப்போ இட்லி பாத்திரம் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஆவி பறக்க வருது. இந்த இட்லி பாத்திரத்தை நான் ஆவி கட்டிட்டு தான் கொழுக்கட்டையை பிடிச்சேன். அந்த 2 நிமிஷத்துலேயே அவ்வளோ கொழுக்கட்டையை நம்ம பிடிச்சி எடுத்துட்டோம்ல. இப்போ நம்ம இந்த இட்லி பாத்திரத்தில் இந்த கொழுக்கட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் கொழுக்கட்டையும் இது போல் நான் அடுக்கி விட்டுட்டேன். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம், அதிகபட்சம் 10 நிமிஷம். அதுக்குள்ளே இந்த கொழுக்கட்டை சூப்பராக வெந்துடும். அவ்வளோதான், டேஸ்டியான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம இந்த கொழுக்கட்டையை எடுத்துக்கலாம். இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். எவ்வளோ சுலபமாக நமக்கு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுலபமாக இந்த பிடி கொழுக்கட்டையை பிகினர்ஸ் கூட செய்யலாம். அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் சாஃப்டாகவும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.